இந்த சிம்பிள் சாட்டன் ரிப்பன் மாலை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து இந்த மாதிரி சாட்டன் ரிப்பன்ஸ் நான் இந்த 3 கலர் டார்க்லேருந்து லைட் கலர் வரைக்கும் எடுத்துக்கிறேன். அப்புறம் 2 பச்சை கலர், 2 க்ரீன் கலர், லைட் ஒன்று டார்க் ஒன்று. இது எல்லாமே வந்து 2 சென்டிமீட்டர் தான் இருக்கும், அதுக்கு மேலே இருக்காது, அதுக்கு கீழே இருக்காது. பெருசாக எடுத்துக்கலாம் தவிர சின்னதாக வேண்டாம். இந்த மாதிரி ஃப்ளார்ஸ் செய்யணும். பாருங்க, சிம்பிள் ஃப்ளார்ஸ் தான். இதுக்கு வந்து நான் ஒரு சாட்டன் ரிப்பன் எடுத்து 40 சென்டிமீட்டர்ஸ் எடுத்துக்கிறேன். இது மாதிரி வந்து 20 பூ வேணும். ஒன்றுத்தையும் ஒரு கலர்லேயும் வந்து 20 ஃப்ளார்ஸ், 20 ஃப்ளார்ஸ் செய்யணும். அப்புறம் இந்த லீஃப் வந்து பெட்டல்ஸ் வந்து லைட் க்ரீனில் வந்து 3 பெட்டல், டார்க் க்ரீனில் வந்து 3 பெட்டல்ஸ், அந்த மாதிரி வந்து 20 தாட்டி. இது வந்து 100 சென்டிமீட்டர்ஸ் வரும் இந்த மாலை. இப்போ இந்த பூவை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது வந்து 40 சென்டிமீட்டர்ஸ். அதுக்கப்புறம் இந்த லீஃப் வந்து இந்த மாதிரி வெட்டி வச்சுக்கிறோம் பாருங்க. இது வந்து 6 சென்டிமீட்டர்ஸ் வரும். 6 சென்டிமீட்டர்ஸ் வெட்டின்னு இந்த மாதிரி. அதுக்கப்புறம் இந்த கார்னர் வந்து இப்படி வெட்டிடணும். அதுக்கப்புறம் இது வந்து கேண்டிலில் வந்து இந்த நூல் பிச்சின்னு வராத இருக்கிறதுக்கு கேண்டிலில் பாஸ் பண்ணணும். லீஃபு கட் பண்ணுறது காட்டுறேன். சிசர்ஸ் வேணும், நூல், ஊசி வேணும். அதுக்கப்புறம் வந்து நடுவில் இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி பீட்ஸ். நான் வந்து இது வந்து தெர்மோகாலில் சேர்ந்த கிளிட்டரிங் இது பால்ஸு. நீங்கள் வந்து பீட்ஸ் இருந்தால் யூஸ் பண்ணுவீங்க. இப்போ வந்து இந்த லீஃப் வந்து இந்த கார்னர் இது 6 சென்டிமீட்டர்ஸ். இந்த கார்னர் இப்படி அதே மாதிரி இந்த மாதிரி வெட்டிட்டு இந்த மாதிரி எல்லா லீஃபையும் வெட்டிக்கணும். எல்லா க்ரீன், லைட் க்ரீன், டார்க் க்ரீன் எல்லாமே. ஊசி நூல் இந்த ஷைனிங் சைடு பக்கமாக வச்சு இந்த கார்னரில் வந்து இப்படி இது ஃபுல்லாக வந்தாச்சு. இதை எடுத்துட்டு இது ரெண்டுத்தையும் முடிச்சு போட்டுவேன். இது டைட்டாக 3 தாட்டி போட்டுருங்க. இந்த எக்ஸஸ் நூலை வெட்டிடுறேன். வெட்டிட்டு இந்த ஷைனிங் பார்ட் வந்து இப்படி நல்லா பிரிச்சிடணும். இந்த மாதிரி ஒரு பூ மாதிரி எல்லாத்தையும் இந்த மாதிரி பிரித்தா இந்த மாதிரி இருக்கும். இங்கே நடுவில் வந்து ஸ்பேஸ் இருக்கும். நம்ம வந்து ஊசியை இன்சர்ட் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இந்த கார்னர்லாம் வந்து கேண்டிலில் பாஸ் பண்ணணும். கேண்டிலில் வந்து இது பண்ணணும். நான் மறந்துட்டேன். இந்த மாதிரி அப்போ இந்த சைடில் பிரிஞ்சின்னு வராத இருக்கிறதுக்கு இப்படி இந்த பக்கமும் இந்த மாதிரி இந்த லீவ்ஸையும் அதே மாதிரி பண்ணிடணும். இது எல்லாத்தையும் இந்த மாதிரி முடிச்ச அப்புறம் இது எல்லாத்தையும் அசம்பிள் பண்ணுங்கள். ஃப்ளார்ஸ், லீவ்ஸு எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இது இந்த பக்கம் வந்து கொஞ்சம் பண்ணியிருக்கிறதால காட்டுறேன். ஒரு சைடு உங்களுக்கு இந்த மாதிரி ரிங், ஏதாவது இந்த கர்டன் ரிங்லாம் இருக்கும்ல, அது இல்லைன்னா கடையில் விற்பாங்க பிளாஸ்டிக் ரிங்ஸ், அது வாங்கி ஃபிக்ஸ் பண்ணிங்க. நீங்கள் வந்து ஃப்ரேமில் மாட்டுறதா இருந்ததுன்னா, இல்லைன்னா அப்படியே வந்து நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம் மேலே. இப்படி இந்த நூல் வந்து மொத்தமான நூல் எடுத்துக்கிறதால இப்படி பிரித்தா கூட இப்படியே வந்து ஆணியில் மாட்டி வச்சிடலாம். நான் வந்து இந்த லீஃபும் இந்த ஃப்ளாரும் வந்து ரொம்ப பெருசு கிடையாது. அதனால் இந்த லீஃப்க்கு பிரகாரம் இந்த ஃப்ளாருக்கு பிரகாரம் வந்து இந்த லீஃப் சைஸ் வந்து
குறைச்சிருக்கிறேன். 6 சென்டிமீட்டர் இது ஃபுல்லாகவே. அப்புறம் இந்த சைடெல்லாம் வந்து கட் பண்ணியிருக்கிறேன். இதே பூ சைஸ் வந்து பெருசாக இருந்ததுன்னா நீங்கள் லீஃப் சைஸையும் பெருசாக்கணும், அதுக்கு தகுந்த மாதிரி. பாருங்க, இந்த மாதிரி இந்த பச்சை கலர் எடுத்துக்கிறேன், இந்த டார்க் க்ரீன் எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஒன்றும் இல்லை, அப்படியே நான் ஃபோல்டு பண்ணி இதில் ஆட் பண்ணுறேன், அவ்வளோதான். அப்படி இந்த மாதிரி ஆப்போசிட்டில் 1 2 3. இதே அகலமான சாட்டன் ரிப்பனாக இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் ஃபோல்ட்ஸ் கிடைக்கும், அப்போ இன்னும் கொஞ்சம் அழகாக இருக்கும். இது வந்து 2 சென்டிமீட்டர் தான் இதோட அகலமே. இந்த மாதிரி இந்த க்ரீனையும் சேர்க்கணும். இதில் 3, இதில் 3. இதோ பாருங்க, இந்த மாதிரி. இப்போ வந்து நான் இந்த ஃப்ளார்ஸ் சேர்க்க போகிறேன். 3 கலர், லைட்லேருந்து டார்க்கு கலருக்கு போகிறேன் நான். இது நடுவில் ஹோல் இருக்கும், அப்படியே இன்சர்ட் பண்ணிக்க வேண்டியது தான். இந்த ஷைனிங் பார்ட் வந்து மேலே வரணும். உங்களுக்கு பிடிச்ச கலர் நீங்கள் எடுத்துங்க. அவ்வளோதான். இப்போ வந்து நான் இந்த சின்ன பீடு ஒன்று இருக்குல்ல, அது வந்து இது மாதிரி 2 தடவை சேர்ந்த அப்புறம் இந்த பீடை ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு வேணுன்னா ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா விட்டுடலாம். நீங்கள் என்ன கலர் உங்களுக்கு பிடிக்குதோ அந்த கலரை யூஸ் பண்ணுங்க. திருப்பியும் அதே மாதிரி க்ரீன் லீவ்ஸ், இந்த மாதிரி எல்லாத்தையும் இந்த மீதி இருக்கிற ஃப்ளவர்ஸ் வந்து முடிச்சுட்டு பார்க்கலாம். லீஃபு எல்லாத்தையும் சேர்த்துட்டாங்க. இது ஃபுல்லாக வந்து 100 சென்டிமீட்டர்ஸ். இந்த கார்னரில் வந்து உங்களுக்கு ரிங் வேணுன்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா அப்படியே நீங்கள் அட்டாச் பண்ணிடலாம் அணியில். சிம்பிளாக ஒரு அழகான மாலை செய்யறது எப்படி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.